24 மணி நேரத்துல ஈரான் தாக்குதல நடத்தியே தீரும் அப்படின்னு அமெரிக்கா சொன்னுச்சு. அமெரிக்கா சொல்லி அந்த நேரங்கள் அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே வரும்போது, இஸ்ரேலுக்குள்ள திடீர்னு பெரிய அளவு இன்டர்நெட் சேவை முடங்குது. இன்னும் சொல்லப்போனா, அங்க ஜிபிஎஸ் வழிகாட்டுதல் எல்லாமே இஸ்ரேல் பகுதிகளே லெபனான் பகுதிகள் அப்படின்னு காட்ட ஆரம்பிக்குது. இதே மாரி ஏற்கனவேயும் நடந்திருக்கு. எப்ப நடந்திருக்கு அப்புட்ன்னா, சமீபத்தில ஈரான் பெரிய அளவு தாக்குதல் நடத்தும் போதும், இந்த மாரி ஜிபிஎஸ் சிக்னல்கள் பெரிய அளவுல ஜாம் பண்ணப்பட்டுச்சு. முதல் கட்டமா அப்ப பேசப்பட்டுச்சு என்ன அப்புட்ன்னா, ஈரானோட வேலையோ அப்படின்னு. ஆனா, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இது ஈரானோட வேலை இல்ல. இஸ்ரேலே ஜாம் பண்ணியிருக்கு. அவர்களோட ஜிபிஎஸ் பொசிஷன்கள குழப்பி விடுறார்கள் அப்படிங்கிறக்காக. இதன் மூலியமா அதிதுல்லிய தன்மை இருந்தா மட்டும் தான் ஈரான்ல பர்ட்டிகுலரான டார்கெட்ட தூக்க முடியும். அவ்வளவு டெக்னாலஜி பெரிய அளவுல இல்லை அப்புட்ன்னா, ஈரானோட எந்த ஒரு வான்வழி தாக்குதலும் பெரிய அளவு வெற்றிய குடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான். அப்ப ஈரான் கிட்ட உள்ள டெக்னாலஜிய வச்சு தான் இந்த ஜிபிஎஸ் குழப்பத்தை மீறி அக்யூரஸியா டார்கெட்ட தூக்க முடியுங்கிற ஒரு செயல செஞ்சு வச்சார்கள். இப்பவும் அதே தான் நடக்குதா? இல்ல ஈரான் டிஸ்டர்ப் பண்ணுச்சா அப்படின்னு தெரியல. ஆனா ஒட்டுமொத்த இஸ்ரேல்லயும் பெரிய அளவு இன்டர்நெட் சேவை முடங்குது. இன்டர்நெட் சேவை முடங்குறதுனால மக்கள் கூடுதலான பதட்டத்த நோக்கி போயிட்டார்கள். அதே மாரி லொகேஷன் மாத்தி காமிக்கும்போது, நார்மலாவே அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இப்ப இந்த மாரி லொகேஷன்களும் மாத்தி காட்டும்போது, இப்ப இஸ்ரேலே வெளில வந்து சொல்லணும். ஐடிஎஃப்பே வெளில வந்து சொல்லணும். இது நம்ம வேல தான். ஒண்ணும் பயப்படாதீங்க. ஜாக்கிரதையா மட்டும் இருந்துக்கங்க அப்படின்னு. ஆனா ஐடிஎஃப் வாய தொறக்கிற மாரி தெர்ல. விஷயம் உலகம் பூரா ஃபிளாஷ் ஆகுது. ஈரான் இத செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லேன்னு அடிச்சு சொல்ல முடியாது. ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்புட்ன்னா, ஈரான் இந்த லெவலுக்கெல்லாம் கை ஓங்குறது ஆட்கள் கிடையாது. ஈரான பொறுத்தவரையும் முழு கவனமும் உள்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. இன்னும் உள்நாட்டுல இருந்தே அவர்கள் விடுபடல. விடுபட்டா மட்டும் தான் இங்க பெரிய அளவு தாக்குதலுக்கு வருவார்கள். ஆனா, எவ்வளவு சீக்கிரம் நான் விடுபட்டுட்டேன், நான் இன்னும் சிக்கியிருக்கேன் அப்படின்னு ஈரான் வாய தொறந்து சொல்லவா போகுது? ஈரான் மட்டும் இல்ல, எந்த நாடுமே சொல்ல மாட்டார்கள். பலவீனத்த சொன்னதுக்கு அப்புறம் ஆட்டமே முடிஞ்சதுக்கு சமம் தானே! அதனால சொல்ல வாய்ப்பில்ல. இந்த ஒரு பெரும் குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே, அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிடுற தகவல்கள் தவறு அப்படிங்கிற மாரி ஈரான் ஏஜென்சிகள் இப்ப வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமா, குண்டு ஏற்கனவே வைக்கப்பட்டுச்சு. அதுவும் 2 மாசத்துக்கு முன்னாடியே வைக்கப்பட்டுருச்சுடா அப்படின்னு பெரிய அளவு ஏஜென்சிகள், அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிட்டார்கள். ஆனா இப்ப என்னடான்னா, ஐஆர்ஜிசியோட விசாரணையில முதல் கட்ட தகவல் அப்படிங்கிறது பில்டிங்குள்ள குண்டு இல்ல. பில்டிங்க்கு வெளியில இருந்து தான் தாக்கியிருக்கார்கள் அப்படின்னு. இது அத காட்டுல அசிங்கமேடா? ஏன் அப்படின்னா, குண்டு வச்சுட்டு அவன் எல்லை கடந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறதாச்சும் சரி, நீ தான் இது வழக்கம் போல தானே. 8 தடவ ஏமாந்தா இது 9வது தாட்டி அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு கடந்து போலாம். ஆனா இப்ப இவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல அந்த இடத்துல தட்டி தூக்குன உடனே இம்மீடியட்டாவே முடிஞ்ச அளவு எல்லைகள சுருக்கி, சுருக்கி பெரிய அளவு செக் பாயிண்ட்டுகள போட்டிருப்பார்களே! எப்படி தப்பிச்சு போனார்கள்? அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா, அத பத்தி ஈரான் கவலைப்படல. இப்படி ஒரு தகவல் அப்படின்னு வெளியிட்டார்கள். இது குழப்பறக்காகவும் எடுத்துக்கலாம். இல்ல இதுவே உண்மையாவும் இருக்கலாம். இந்த உண்மையான குற்றவாளிகள தப்பிக்க வைக்கிறக்காக அமெரிக்க ஏஜென்சிகள் ஒரு தகவல வெளியிட்டிருக்கலாம். எதுவும் நடக்கலாம். 2 பேர்களும் உண்மைய தவிர எல்லாத்தையும் சொல்வார்கள். சில சமயம் உண்மையும் சொல்வார்கள். அப்பதான் அது பொய்யா மாறி போகுங்கிறக்காக. அந்த மாரி ஒரு குழப்பமான விஷயம் தானே! அதனால 2 பக்கம் இருந்து வர தகவல்கள் எல்லாமே ஏஜென்சி தான் பிரேக் பண்ணுது. ஏஜென்சிக்கு யார் குடுப்பா? கவர்ன்மெண்ட் தான் குடுக்கணும். அதனால இந்த விவகாரம் இன்னும் கொஞ்ச காலம் வச்சு விளையாடுவார்கள். வச்சு விளையாடுவார்கள் மீன்ஸ் அணு விஞ்ஞானி தாக்குதல்ல புள்ளி விவரத்தோட ஈரான் கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா, அதாவது இப்படி தாக்குனாங்க, இப்படி ஓடி போனாங்கன்னு இல்ல. அமெரிக்க ஏஜென்சிகள் சொன்னுச்சு. ஈரான் ஏஜென்சிகள் அதையுமே குழப்பினார்கள். கடைசியில விட்டுட்டார்கள். ஆமாயா, தோல்விதான் அப்படின்னு விலகிட்டார்கள். அதே போல தான் இதுவும் ஓடும். ஆனா இப்ப ரொம்ப பெரிய ஹை ப்ரொஃபைல் அப்படிங்கிறனால இனிமே 1 டஜன் இயக்க தலைவர்கள உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வரதே சங்கடமா இருக்கும். திருப்பி வெளில கூட்டிட்டு போறதும் சங்கடமா இருக்கும். இந்த மாரிங்கிறனால உள்ளூர்ல பெருசா களை எடுத்துக்கிட்டு இருக்கார்கள். அத எடுத்து முடிச்சுட்டார்கள் அப்படின்னா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல் பக்கம் வருவார்கள். இல்ல சின்ன சின்ன தாக்குதல நம்ம செய்வோம். கொஞ்சம் பெரிய தாக்குதல இயக்கங்கள் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையும் இருக்கலாம். எது எப்படியோ இஸ்ரேல்ல பதட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த இஸ்ரேல் இன்டர்நெட் பெரிய அளவு ஜாம் ஆகுறதுக்கு முன்னாடியே உலக நாடுகள்லாம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. எல்லா நாடுகளும் ஃப்ளைட்ட கட் பண்ணிட்டாங்க. போங்கடா சாமிகளா! உங்க சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு ஃப்ளைட் சர்வீஸ் இல்லை. அதுபோக அங்க உள்ள ஆட்களும்
வெளியில வந்துறவே வந்துறாத. எப்பயுமே நீ இருக்கிற இடத்துக்கு பாதுகாப்பா பதுங்க முடியுங்கிற இடத்துல இருந்துக்க அப்படின்னு எல்லா நாடும் சொல்லிருச்சு. நம்ம நாடும் சொல்லிருச்சு. உள்ள ஆட்கள் இருக்கிற இடத்த ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி பாதுகாப்பான இடத்துக்குள்ள நுழையறக்கு உள்ள பகுதிகள்ல மட்டும் இருங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த அளவுக்கு நிலைமை மோசம். அதனால இப்ப வெளிப்படையா களத்திலயும் தெரியுது. இந்த இன்டர்நெட் ஷட்டவுனோட ஒரு தாக்குதலும் நடந்து போச்சு. அந்த தாக்குதல் வெற்றிகரமா ஈரான் பண்ணிருச்சு அப்படின்னா, பிரச்சனை பெருசுதான். ஆனா, அமெரிக்கா சென்காம் தளபதிய அங்க அனுப்பிச்சனால, இந்த தாக்குதல முறியடிச்சுட்டும் பிரச்சனை பண்ண தயாரா இருப்பார்கள் அப்படிங்கிறதும் அந்த சைடு பார்க்க வேண்டிய எதார்த்தமான உண்மை. வரும் ஒவ்வொரு மணி நேரமும் பெரிய அளவு ஆபத்த இஸ்ரேல் சந்திக்குதா, ஈரான் சந்திக்குதாங்கிறது இயல்பா தெரிஞ்சு போயிரும். அது ட்ரிகர் ஆச்சு அப்டின்னா, ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்க வேண்டியது வருங்கிறது தான் எல்லா பயலுகளுக்கும் இப்ப பதட்டமா இருக்கு.